ஹோல் பாட்டு பண்ணும்போது சொன்னது என்னென்னா, இந்த ஹோல் படத்தை சம்மரைஸ் பண்ணுற ஒரு பாட்டாக இருக்கணும். எல்லா டைனமிக்ஸும் லைக் ஒரு ஃபன், ஒரு எமோஷன், ஒரு மாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனது தான் அந்த படம். ஸோ அது எல்லாமே ஒரே பாட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் அந்த சாங் சொன்னது. அது நினச்சதை விட எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு சாய் அதை பண்ணிட்டார். அவரோட மேஜிக் எண்டில் ரேப் வைக்கணும்னு தோணுதாகட்டும், நடுவில் லவ் போர்ஷன் பண்ணலான்னு ஆகட்டும், எல்லாமே அவரால் அதை கிராக் பண்ண முடிஞ்சு. அது எல்லாமே சீம்லெஸ்ஸாக ஒரு ட்ராக்காக அவரால் மாற்ற முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு ட்ராக்கும் இந்த ஹோல் படமே நான் சிமிலர்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஹோல் படத்துக்குள்ளே என்னென்ன டைனமிக்ஸ் இருக்குதோ அது எல்லாமே அந்த ஒரு பாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அது நல்லா ரெண்டுத்தையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஏன் அது உங்களுக்கு அவசியமாக இருந்துச்சு இது ஒரு பாட்டுக்குள்ளே அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நீங்கள் நினச்சதை டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஸ்கேப்ஸை உருவாக்கியிருக்கலாம்ல, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஓகே, ஹீரோ யூஸ்வலாக அப்படி தானே பண்ணுறது, ஹீரோ தீம் ஒன்று, லவ் தீம் ஒன்று, பிட்ரேயல் தீம் ஒன்று, இந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு படத்துக்குள்ளே டூ மச் நம்ம பேக் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. எனக்கு ஒரு வைல்ட்னஸ் இருக்குல்ல. ஸோ நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பாட்டில் வைக்கணும்னு மட்டும் நினைக்காம அந்த ஒரு வைல்ட்னஸை ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு, ஒரு சாம்பிளாக. இப்போ இதுதான் கதைன்னு எப்படி ட்ரெய்லர் நம்ம கொடுக்குறோமோ, இந்த கதையில் இருக்க வைல்ட்னஸையும் இதோட அப்ரோச்சில் இருக்க வைல்ட்னஸையும் நம்ம ஒரு எசன்ஸாக ஒரு சாம்பிளாக கொடுக்கணும்னு நினச்சது. அந்த ஒரு வைல்ட்னஸுக்காக தான் அந்த உரும்புல.